வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரீர். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரீர். நாம் அன்புள்ளம் கொண்டு போரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசன் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையென வாருங்கள். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையென வாருங்கள். அருள் ஒளி மனதில் கலந்திடவே, கரைகளை இதயத்தில் களைந்திடுவோம். அருள் ஒளி மனதில் கலைந்திடவே, கரைகளை இதயத்தில் கலைந்திடுவோம். மனிதனில் மனிதம் மலர்ந்திடவே, எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். மனிதனின் மனிதம் மலர்ந்திடவே, எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். உரிமைகள் உடைமைகள் அடைந்திடவே, இயேசுவின் கொள்கைகள் ஏற்றிடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையென வாருங்கள். வாருங்கள் இறை மக்களே. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன்.
ஆண்டவர் கருத்தில் கொள்வார். மரியே ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொன்னாரும் சொல்லும்படி நடவாதவர், பாவைகளின் தீய வழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர், நற்பெயர் பெற்றவர். அல்லவை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வருவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பெயர் பெற்றவர். அல்லவை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நீர்முறையோடு நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி தருவார். அல்லவை பொல்லார் நீதி தீர்ப்பின் போது விரைநிற்க மாட்டார், பாவிகள் நேர்மையாளர் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளர் நிலையை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வெளியோ அழிவை தரும். அல்லவை எங்கள் பிதாவே, தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உழைத்து முன்பாய் என்று நேசிகள் கட்டளையிட்டேன். உன் திருமகனின் வருகையால் இதை மாற்றி விண்ணுலகம் அடைய உதவும் இனிய சாதனமாக உழைப்பை மாண்புற செய்கிறேன். இந்த நாங்கள் அறிவாக பயன்படுத்தப் போகின்ற மண்டபத்தை ஆஸ்பத்திரி இங்கு எங்கு இருவர் அல்லது மூவர் என்னுடைய நாமத்தில் கூறுவார்களோ அங்கே நானும் இருக்கிறேன் என்று கூறியதை இந்த சமுதாயத்தை நாங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் எங்கள் மத்தியிலே இருந்தீர்கள். இது மக்களுக்கு இழைப்பார் மூலமாகவும் நட்பின் இடமாகவும் அவர்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கின்ற ஒரு இடமாகவும் எங்களுடைய கொண்டாட்டங்களை அதற்கு ஏற்றக்கூடும் இடமாகவும் இருப்பதாக இதில் ஈடுபடுகின்ற எல்லா பணியாளர்களையும் எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிரியர்கள் எங்கள் எல்லோரையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி இன்னும் மேலும் நாங்கள் மக்களுக்கு பணி செய்ய தேவையான இடங்களை நிறுவி ஊக்கு பணிபுரிவோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவ வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் இந்த சமுதாய புறத்தை இருக்கின்ற நான் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக. ஆமென். ആദാമിന്റെ സന്തതികൾ കായേനും ഹാബേലും അവരല്ലോ ഭൂമിയിലെ
சமாதானம் உலகம் தரும் சமாதானம் போன்றதல்ல என்று மொழிந்த இயேசுவே, குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் சமாதானத்தோடும் மனிதநேயத்தோடும் குறைகளை கலந்து முறையோடு வாழ அருந்தாரும். நாங்கள் கொண்டாடும் இவ்விழா எங்கள் மத்தியில் இருக்கும் பகைமை உணர்வு, பிணக்குகள், மனத்தாங்கல்கள், பணிதீர்க்கும் எண்ணங்கள் அனைத்தையும் மாற்றி சமாதானத்தையும் நல்லுறவையும் ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்து ஒன்றாம் அன்பிய இறை மக்களாகிய நாங்கள் இக்கொடியை அர்ப்பணிக்கின்றோம். இறை இரக்கத்தை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் ஏழைகள், அனாதைகள் மற்றும் கைம்பெண்களிடம் இரக்கம் கொண்டு வாழவும், எம் குடும்பங்களிலும் அந்நியங்களிலும் இரக்கமுடன் செயல்படவும், உடைஞ்சிட்ட உள்ளங்கள் உருவரச் செய்யவும், சாய்ந்த மனிதத்தை நிமித்திடவும், இரக்கம் மிகுந்த மக்களாக வாழ வர வேண்டி இரண்டாம் அன்பிய முதன்மக்களாக நாங்கள் கொடியினை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மூன்றாம் அன்பியம். தியாக திருமகனே எம் இயேசுநாதா, உம்மை அளித்து எம்மை வாழ வைத்த அன்பு தெய்வமே, நீர் எமக்கு செய்த நன்மைகளுக்காக மன நிறைந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எமது வாழ்விலும் பொது நலன்களிலும் பிற வளர்ச்சிக்காக சுயநலம் அளித்து எம்மை தியாகம் செய்ய வேண்டிய வரம் வேண்டி மூன்றாவது அன்பிய இறைமக்களாகிய நாங்கள் இக்கொடியினை முன்பாகம் அர்ப்பணிக்கிறோம். உழைத்து வாழ்வில் உயர்ந்தர வேண்டும் என்பதை வாழ்வாய் உயர்த்திய இயேசுவே, உழைக்கும் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக தங்கள் குடும்பத்திற்காக வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் உழைக்கும் மக்களை உன் கண்முன் கொணர்கிறோம். இத்திருவிழாவிலே கலந்து கொள்ளும் ஏறாத இவர்களும் எம் பாதுகாவலர் சவேரியார் வழியாக கேட்கும் வரங்களை பெற்று மகிழ ஜெபித்து நான்காம் அன்பிய இறைமக்கள் நாங்கள் கொடியினை முன்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பகிர்வு. அன்பு இயேசுவே, நீர் இம்மண்ணிலே மனிதனாக அவதரித்து எங்கள் வாழ்வு மேம்பட உண்மையை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் எம்மையும் எங்கள் நேரத்தையும் திறமைகள், உடைமைகள், செல்வங்களையும் தேவை நிறைந்தவர்களோடு பகிர்ந்து இல்லா சமுதாயத்தை உருவாக்க வர வேண்டி ஐந்தாவது அன்பிய இறைமக்களாகிய நாங்கள் இக்கொடியினை முன்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஆறுதல். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சங்களுக்கு ஆறுதல் தருவது ஆலயம். இந்த 10 நாள் விழாக்களிலும் கலந்து கொண்டு ஜெபிக்கும் அனைவருக்கும் என் பாதுகாவலர் தூய சவேரியார் வழியாக நிலையான அமைதி, நீடிய ஆயுள், நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம் இவற்றை தந்தருளும். நாங்களும் பிறரது துன்ப வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் தரும் அருமருந்தாக இருக்கக்கூடிய வரம் வேண்டி ஆறாம் அன்பிய இறைமக்களாகிய நாங்கள் இக்கொடியினை உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த திருவிழா நாட்களிலே இந்த கொடியை உற்று நோக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம் திருமகன் இயேசுனுடைய பிறப்பினுடைய அன்பினையும் எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியாருடைய புனிதமான வாழ்வையும் நினைவு கொண்டு அவர் தன் முழு முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உருந்தொழில் ஆவார். எங்கள் ஆண்டவராக உண்மை மன்றாடுகிறோம்.
எம் எளிய அழைப்பை ஏற்று எம் விழா நிகழ்ச்சியில் கலந்து
நம்முடைய பாதுகாவலுக்கு சேவையாளருடைய விழாவில் திருக்கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இந்த விழா பகுதிக்கு வருகின்றிருக்கின்ற அன்பு ஆய்வாளர்களையும் மயிலோடு பகிர்ந்து வருகின்றிருக்கிறார்கள். இன்னும் வருகின்றிருக்கின்ற உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இதை நாளில் இந்த பணிக்காக சிறப்பு அன்பளிப்பு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்றியோடு நினைவு கொள்கின்றோம். திரு மோகன் திருமதி விஜய் குடும்பம், திரு ஆண்டனி திருமதி ஜெகமலர் குடும்பம், திரு வர்கீஸ் திருமதி ஆதம்பாள் குடும்பம், திரு சுரேஷ் திருமதி சஜிலா குடும்பம், திரு வில்சன் திருமதி அனிதா குடும்பம், திரு செபஸ்டியான் திருமதி செல்லா குடும்பம், திரு சத்யதாஸ் திருமதி பிரேமா குடும்பம், திரு சேவியர் குமார் திருமதி கெனல் சோனியா குடும்பம், திரு பிரான்சிஸ் திருமதி செல்வி குடும்பம், திரு கிரிக்கஸ் திருமதி ஜெனிகா ஜான்ஸ் குடும்பம், திரு ராஜேஷ் திருமதி ஷாலினி குடும்பம், திரு ஜான் ரோஸ் திருமதி ஜெசிந்தா மேரி குடும்பம், திரு ராபின்ஸ் கிளைன் திருமதி நேர்ஜியா குடும்பம், திரு டேவிட் திருமதி தேவி குந்துலா குடும்பம், திரு ஜான் சத்யதாஸ் திருமதி மரியலங்காரன் குடும்பம், திரு ஜெகன் ஜோஸ் திருமதி மேரி ராகன் குடும்பம், ஒரு குடும்பத்தை நன்றியோடு நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருக்கும்